ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கீர்த்திமாலா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னீர், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, நெய், எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், உப்பு, கொத்தமல்லி, தயிர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றுங்க. ரெண்டுமே காஞ்ச உடனே அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் மசாலாலாம் அதில் போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா போடுங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, இஞ்சி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோடனே கொத்தமல்லியும் புதினாவும் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போனோடனே அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் போடுங்க. போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போன உடனே நம்ம தயிர் கொஞ்சம் போடணும். தயிர் போட்டு நல்லா வதக்குங்க. தயிரை போட்டு நல்லா வதக்கிட்டோடனே அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அப்போது உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம், 1 கப்புக்கு 1½ கப்பு தண்ணி, அதை நம்ம ஊற்றிடணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதால் இவ்வளோ செய்கிறேன். அப்புறம் நம்ம பன்னீர் முன்னாடியே போட்டால் அது குழஞ்சிரும். அதால் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பன்னீர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ டம்முக்கு பழைய தோசைக்கல் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கி அதை குக்கரை அது மேலே வைத்து அது மேலே தட்டு போட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சோடனே எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள்.